எனக்கு இப்படி ஒரு முதல் முறையாக வந்து இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சி நான் அப்படி கௌரவிக்கப்படுறது, இப்படி இத்தனை பேர் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் முன்பாகவும் என்னை நிறுத்தி என்னை பேச வச்ச இந்த செயல் வந்து பெரிய விஷயம். நான் இது வந்து என்றைக்கும் இந்த செயலை நான் மறக்க மாட்டேன், இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு திரு தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி சொன்னாங்க. பிரசாந்த் படத்தினுடைய ஹீரோங்கிற நடுநாயகமாக அவர் உட்கார்ந்துருந்தார். இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயன் வணக்கம். நடிகர் இயக்குனர் தியாகராஜனுடைய இயக்கம், எழுத்து, தயாரிப்பில் வெளிவந்து சிறப்பாக ஓடிக்கின்றிருக்கிற படம் அந்தகன். அந்த படத்தினுடைய வெற்றி, அந்த படத்தினுடைய வசூல் திரு தியாகராஜன் அவர்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து, அதாவது இதற்கு காரணமான ஊடகவியலாளர்களை அழைத்து கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு விருந்து வச்சு அவர் நன்றி தெரிவித்தார் திரு தியாகராஜன். அந்த நிகழ்ச்சிக்காக அந்த படத்தில் நடித்த சிம்ரன், நடிகர் இயக்குனர் KS ரவிக்குமார், பிரியா ஆனந்த், ஸ்டண்ட் இயக்குனர், அது போக அந்த படத்தில் சிறிய வேடத்தில் நடித்த செம்மலர், அது அப்புறம் வந்து பெசன்ட் ரவி, இவங்களையும் மேடையில் அழைச்சி அவங்களையும் வந்து பேச வச்சு அவங்களையும் கௌரவிச்சு நிகழ்ச்சியை வந்து நடத்தினார். இது என்ன விஷயம்னா, அந்த செம்மலருங்கிறவங்க பேசுனாங்க. அவங்க சின்ன சின்ன வேஷங்களில் படங்களில் வருவாங்க. ஒரு சேரி பொண்ணு மாதிரி, ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி, இப்படி சின்ன சின்ன வேஷங்களை பண்ணுறவங்கள அவங்க இந்த படத்துலேயும் ஒரு சின்ன வேஷம்தான் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களையும் வந்து மேடையில் அமர வைத்து அவங்களுக்கு ஒரு கௌரவம் தந்த அந்த பண்பு வந்து தியாகராஜனோட பண்பு வந்து பாராட்டுக்குரியது. அந்த செம்மலர் சொல்கிறாங்க, நான் வந்து வீதி நாடகங்களை நடிக்கிறவங்க, வீதி நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சின்ன சின்ன நாடகங்களில் சின்ன சின்ன மேடை நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கேன். நான் வந்து எனக்கு இப்படி ஒரு முதல் முறையாக வந்து இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சி நான் அப்படி கௌரவிக்கப்படுறது, இப்படி இத்தனை பேர் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் முன்பாகவும் என்னை நிறுத்தி என்னை பேச வச்ச இந்த செயல் வந்து பெரிய விஷயம். நான் இது வந்து என்றைக்கும் இந்த செயலை நான் மறக்க மாட்டேன், இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு திரு தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி சொன்னாங்க. பிரசாந்த் படத்தினுடைய ஹீரோங்கிற நடுநாயகமாக அவர் உட்கார்ந்துருந்தார். அவர் பக்கத்தில் தான் மற்ற கலைஞர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, திரு தியாகராஜனோட இந்த செயல் வந்து கவனிக்கும்போது எனக்கு எம்ஜிஆருடைய பழைய விஷயம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதாவது அவர் வந்து இந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க இந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார். பணம் படைத்தவன் படத்திற்காக வந்து கல்கட்டா போகிறார். கல்கட்டா போகும்போது இந்த படத்தில் நடித்த KR விஜயா, நாகேஷ், மற்ற கலைஞர்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள தமிழ் சங்கம் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்குது. அது போக வேறு சில நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது எம்ஜிஆர் வந்து அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் முடிவு எடுத்துருக்கலாம். அதாவது KR விஜயாவையும் அங்கே பேச வச்சுருக்கார். KR விஜயாவும் அங்கே கூட வந்த இதில் வந்து KR விஜயாவும் பேச வச்சுருக்காங்க. KR விஜயா அப்போ தான் முத எம்ஜிஆரோட நடிக்கிறாங்க. ஒரு புதுமுக நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அன்றைக்கி. இருந்தாலும் அவங்களையும் பேச வச்சு இந்த படத்தினுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து பேச வைக்கிறாங்க. அவங்க பேசிட்டு எனக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடைக்கும், இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் வந்து சின்னவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்ல மனசு, நல்ல பண்பு. அதனால தான் நாங்கள்லாம் வந்து எங்களை மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து அவருடைய ஒரு தாராள மனப்பான்மையை வந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெற்றி பெற முடிகிறது, நாங்கள் ஷைன் பண்ண ஆக முடியுது அப்படின்னு சொல்லி KR விஜயா பாராட்டியிருக்காங்க. அது போக இது ஒரு உதாரணம். இது வந்து 1967 நடைபெற்ற ஒரு உதாரணம். அதுபோக 1970 வந்து எம்ஜிஆர் வந்து எல்லா கலைஞர்களோடும் அழைத்து கொண்டு மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு அப்படி வரும்போது மலேசியாவுக்குள்ளுக்கும் வராங்க. மலேசியாவில் வந்து அந்த கலைஞர்களை அழைச்சிக்கிட்டு அங்கே உள்ள மலேசியாவில் அவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, ரம்லி. அவர் மலேசியா நடிகர் வந்து ரம்லி. அவருக்கு இன்றைக்கி பினாங்கு மாநிலத்தில் வந்து அவருக்கு ஒரு நினைவிடம் கூட இருக்குது. அப்படிப்பட்ட அதாவது இங்கே எப்படி எம்ஜிஆரோ அங்கே மாதிரி ரம்லி அங்கே வந்து அங்கே ஒரு எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லுவாங்க. அவர் கூட எல்லாருக்கும் வரவேற்கிறாரு. அது வரவேற்கும் போது எல்லா கலைஞர்களையும் அழைச்சிட்டு போய் எல்லோரும் ஒன்றா ஒரு சரிசமமாக உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பாகுபாடுங்கிறதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் தன்னை முன்னிலை வைத்துக்காமல் அவரும் அந்த 10-12 பேரோட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சகஜமாக பேசிக்கிட்டு அந்த வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாருக்கும் மரியாதை கிடைக்க செய்கிறார். அந்த பண்பு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிறதுக்கு இந்த
அந்தகன் படத்தினுடைய சக்ஸஸ் மீட் வந்து ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். திரு தியாகராஜன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாகுக. நன்றி, வணக்கம்.